வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ட்ராமாவில் காமெடியை பற்றி பார்க்கலாம் வாங்க. காமெடின்ற சொல் வந்து க்ரீக்கில் தான் வந்திருக்கு. க்ரீக்கில் கொமோஸுன்ற வார்த்தைக்கு வந்து சந்தோஷம் அப்படின்ற பேர். ட்ராஜடி மாதிரியே காமெடியை வந்து ரிலிஜனோடும் டயனோசஸோடும் கனெக்ட் ஆகிருக்கு. காமெடியில் பார்த்திங்கன்னா எதுவும் சீரியஸாக இருக்காது, எதுவும் ஆபத்தானதாக இருக்காது. கதை வந்து சந்தோஷமாக முடியும். எல்லாருக்குமே வந்து ஒரு திருப்திகரமான ஒரு முடிவோடு தான் அந்த ப்ளே வந்து முடியும். கிளாசிக்கல் க்ரீக் காமெடியில் 3 பீரியட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஓல்டு, மிடில், அதுக்கப்புறம் நியூ. இந்த ஓல்டு பீரியட் வந்து அரிஸ்டோஃபென்ஸோட காலம்னு சொல்லலாம். அவருடைய காமெடிஸ்லாம் பஃபனோரியாவும் சட்டையராகவும் சோஷியல் கமெண்ட்ரிஸாகவும் இருந்தது. மிடில் பீரியடில் ஆன்டிஃபேன்ஸு, இந்த பிளேஸ் வந்து பெர்லஸ்கியூவாக இருந்தது. நியூ பீரியடில் மினாண்டரு. இந்த பிளேஸ்லாம் பார்த்திங்கன்னா காதலர்களை பற்றி இருக்கும், சோஷியல் இஷ்யூஸ் பற்றிலாம் இருக்காது. மியாண்டரோடைய தாக்கம் தான் ரோமன் காமெடி ரைட்டர்ஸான பிளாட்டர்ஸ் அண்ட் டெரஸ் மேலே இருந்தது. ஆங்கிலத்தில் முதல் காமெடின்னு பார்த்திங்கன்னா நிக்கலஸ் உடலோட ரால்ஃப் ராய்ஸ்டர் டியூஸ்டர். ரொமான்டிக் காமெடியில் பார்த்திங்கன்னா இங்கே வந்து காதலருக்குள்ளே ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோ ஏதோ ஒரு வரும் அவங்களுக்குள்ள. முக்கியமாக ஷேக்ஸ்பியர் வந்து ரொமான்டிக் காமெடி நிறைய எழுதியிருக்காரு. எடுத்துக்காட்டாக மிட்சம்மர் நைட்ஸ் ட்ரீமு, ஆஸ் யூ லைக் இட், டுவெல்த் நைட்டு. ரொமான்டிக் காமெடியோட ஃபீச்சர்ஸ்னு பார்த்திங்கன்னா தீம் வந்து ஒரு கப்பலை சுற்றி வரும், ஆனால் முடிவு வந்து சந்தோஷமாக தான் இருக்கும். கேரக்டர்ஸ்லாம் வந்து ஒரு விட்டி ஃபூல், த ட்ரங்க்கு, பியூட்டிஃபுல்லான ஒரு ஹீரோயின், கிளெவர் சர்வெண்ட்டாக இருப்பாங்க. ஹீரோயின் வந்து ரொம்ப அழகானவங்களாகவும் புத்திசாலியாகவும் ரிசோர்ஸ்ஃபுல்லாகவும் இருப்பாங்க. சில கதைகள் வந்து கதைக்காக அவங்க வந்து ஆண் வேடம் அணிகிற மாதிரியும் வரும். பிளாட் எலிமெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா கிராஸ் ட்ரெஸ்ஸிங், மிஸ்டேக்கன் ஐடென்டிட்டிஸ், வேர்ட் ப்ளே, பன்ஸு, பாடி ஜோக்ஸு. செட்டிங்ஸ் வந்து அன்றாட வாழ்க்கையில் இல்லாமல் தள்ளி போய் எங்கேயோ முன்ன பின்ன வந்து பார்க்காத இடமாவோ இல்லை ஒரு காடோ ஏதோ ஒரு இடம் இந்த சிவிலைஸ்ட் வேர்ல்டில் இல்லாமல் இருக்கும். யூனிவர்சிட்டி விட்ஸான லிலி அண்ட் க்ரீன் வந்து நிறைய ரொமான்டிக் காமெடி செய்திருக்காங்க. அடுத்தது ட்ராஜடி காமெடின்னு பார்த்திங்கன்னா இதில் ட்ராஜடியும் காமெடியும் மிக்ஸ் ஆகி வந்திருக்கும், ஆனால் மெயின் வந்து காமெடி தான். இதில் பார்த்திங்கன்னா பிளாட் எலிமெண்ட்ஸில் வந்து சப்ஜெக்ட் மேட்ரு வந்து ட்ராஜடி காமெடி ரெண்டுமே இருக்கும். இதில் ப்ரொட்டகனிஸ்ட் வந்து ஏதோ ஒரு சிக்கலில் மாட்டிப்பார், ஆனால் வந்து முடிவில் வந்து எல்லாம் சந்தோஷமாக தான் முடியும். கேரக்டர்ஸ்னால் பார்த்திங்கன்னா அப்பர் அண்ட் லோவர் கிளாஸ் வந்து கலந்த மாதிரி இருப்பாங்க. இந்த கேரக்டர்ஸ் வந்து ஏதோ ஒரு வகையில் ஒரு மாற்றத்தை வந்து உண்டு பண்ணி கடைசியில் வந்து ப்ளே வந்து நல்லபடியாக முடியும். முக்கியமான படைப்புகள் பார்த்திங்கன்னா வில்லியம் ஷேக்ஸ்பியரோட த மர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ், த வின்டர்ஸ் டேல், சிம்பர்லின், கிங் லியர், மேக்பெத்து. அதே மாதிரி ஆஸ் யூ லைக் இட், மச் அடோ அபவுட் நத்திங்லாம் பார்த்திங்கன்னா ட்ராஜிக் எலிமெண்ட்ஸ் இருக்கும், ஆனால் அதனால் வந்து அந்த ஹாப்பி எண்டிங் வந்து இன்னும் ஹாப்பியாக அமைகிற மாதிரி அமைஞ்சிருக்கும். அதே மாதிரி வின்டர்ஸ் டேலில் பார்த்திங்கன்னா அந்த ஃபேண்டசி, டெம்பஸ்ட்லேயும் பார்த்திங்கன்னா அந்த சூப்பர் நேச்சுரல் பேஸ்ட்ரல்லாம் வந்து இன்னும் ஒரு கதைக்கு ஒரு நல்ல ஒரு தாக்கத்தை தரும். பிஎம்என் ஃப்ளெச்சரோட கிங் அண்ட் நியூ கிங், இது வந்து ஃபஸ்ட்டு கிரேட் ட்ராஜிக் காமெடி இன் இங்கிலீஷ்னு சொல்லலாம். ஃப்ரான்சிஸ் பிஎம்என் அண்ட் ஜான் ஃப்ளெச்சரோட பிளாஸ்டரும் வந்து இன்னொரு எக்ஸாம்பிள். மிடில் டர்னோடைய த விச், ஸ்பானிஷ் ஜிப்சி, இன் மெசஞ்சர்ஸு, இதெல்லாம் வந்து ரோமன் ஆக்டர் எலிமெண்ட்ஸை வந்து ட்ராஜிக் காமெடியில் வந்து காமிச்சாங்க. மற்ற ட்ராஜிக் காமெடிஸ்ன்னு பார்த்திங்கன்னா அதை எழுதின ரைட்டர்ஸ் வந்து தாமஸ் ஃபோர்டு, வில்லியம் ஷெர்லி, டெவென்டர். கிளாசிக்கல் ஃபார்மில் பார்த்திங்கன்னா க்ரீக் அண்ட் லாட்டின் மாடல்ஸ் தான் இவங்க ஃபாலோ பண்ணாங்க. பென் ஜான்சன் வந்து ரெஸ்டரேஷன் ப்ளே ரைட்டர். இவர் வந்து இந்த கிளாசிக்கல் ஃபார்ம் ஆஃப் காமெடி தான் வந்து எழுதியிருக்காரு. அவரோட காமெடியை வந்து காமெடி ஆஃப் ஹியூமர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து ஹியூமன் கேரக்டரை டிட்டர்மின் பண்ணுற அந்த 4 ஹியூமர்ஸை வச்சு தான் அவர் எழுதியிருப்பார். த காமெடி ஆஃப் மேனர்ஸ்ன்றது ரெஸ்டரேஷன் பீரியடில் நிறைய பேர் வந்து எழுதுனாங்க. இது வந்து இந்த அப்பர் கிளாஸில் இருக்கக்கூடிய அந்த ஃபால்ஸ், அதாவது தேவையில்லாத ஆடம்பரத்தை வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை வச்சு தான் அவங்க கிண்டல் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் ஜென்ரல் காமெடின்றது காலி எக்ஸிபர் மூலமாக வந்தது. அதுக்கப்புறம் நமக்கு சென்டிமெண்ட் காமெடியாக இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா நிறைய மெலோ ட்ராமா இருக்கும், அப்புறம் வந்து மாரலைசிங் இருக்கும். காமெடின்றது கம்மியாக தான் இருக்கும், லாஃப்டரும் கம்மியாக தான் இருக்கும். அப்புறம் ஆன்டி சென்டிமெண்டல் காமெடிஸ்ன்னு ஷெரிடன் கோல்ட்ஸ்மித் எழுதின கதைங்களை பார்க்கலாம். இங்கே வந்து மொரலிட்டியை காமெடியோடையும் சோபரிட்டியை லாஃப்டரோட அவங்க கம்பைன் பண்ணியிருப்பாங்க. 1860 பார்த்திங்கன்னா டிடபிள்யூ ராபர்ட்ஸனுடைய காஸ்ட் அந்த ப்ளே வந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் காமெடியில் வந்து தினசரி நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய சொற்கள், அப்புறம் நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் நிறையா வந்து அதில் வர ஆரம்பிச்சது. முக்கியமாக பார்த்திங்கன்னா மாடர்ன் டைம்ஸில் பெர்னார்ட் ஷாவும் கேல்ஸ்வர்த்தியும். காமெடி ஆஃப் டயலாக்ன்றது பார்த்திங்கன்னா டைலாக் மாதிரியே வந்து டைலாக் நிறைய வரும் இன்சிடென்ட்ஸ் அண்ட் ஆக்ஷன்ஸ்க்கு பதிலாக. இதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா ஆஸ்கர் வைல்டோட பிளேஸில் பார்க்கலாம். த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பீங் ஏர்னஸ்ட், லேடி விண்டர்மேன்ஸ் ஃபேன் எல்லாம் வந்து டைலாக்ஸாலேயே அந்த காமிக் சுச்சுவேஷன்ஸ் வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஷாவோட பிளேஸ் வந்து சோஷியல் ப்ராப்ளம்ஸை பற்றியும், அவங்களுடைய கேரக்டர்ஸ் பார்த்திங்கன்னா இன்டலெக்சுவல் விட்டு, ஐரணி, சட்டையர் இதெல்லாமும் இருக்கும். அதே சமயத்தில் சோஷியல் அண்ட் மாரல் ப்ராப்ளம்ஸும் பற்றியும் அவர் எழுதியிருப்பார். அவரோட முக்கியமான பிளேஸ்ன்னு பார்த்திங்கன்னா ஆர்ம்ஸ் அண்ட் த மேன், த ஆப்பிள் காட்டு, மேஜர் பார்பரா, ஜான் புல்ஸ், அதர் ஐலண்ட் இதெல்லாம்.
அப்புறம் எக்ஸ்பெரிமெண்டல் ப்ளே ரைட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஷாவோட இன்ஃப்ளூயன்ஸில் எழுதுனது ஜேம்ஸ் ப்ரடி. அவரோட பிளேஸ் வந்து ஆன்டமிஸ்ட், மிஸ்டர் போல்ஃப்ரை. அப்புறம் நோயல் காவர்டு எழுதின பிளேஸ் பார்த்தீங்கன்னா லெஷர்ட் கிளாஸஸை பற்றி. அவர் வந்து பிரபலமான அவரோட பிளேனா ஹே ஃபீவர், த ஹாப்பி ப்ரீடு. ஜேபி ப்ரீஸ்ட் வந்து எழுதுனது த டைம் அண்ட் த கான்வேஸ், ஜான்சன் ஓவர் டார்டன். இதெல்லாம் வந்து தியரிஸ் ஆஃப் டைமை வந்து பேஸ் பண்ணது. முன்னும் சக்ஸஸ்ஃபுல்லான பிளே ரைட்ஸ்னு பார்த்தீங்கன்னா டெரன்ஸ் ராட்டிகன், இவர் வந்து த வின்ஸ்லோ பாய் எழுதியிருக்காரு. லாரன்ஸ் ஹவுஸ்மேன், இவர் எழுதினது ஹாப்பி அண்ட் க்ளோரியஸ். ஜேஎம் பேர்லி, இவர் எழுதுனது அட்மிரல் கிரிச்டன். உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.